Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் 10th ஸ்டாண்டர்டில் இருந்து. யாருக்கு இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற SGT எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு, அதே மாதிரி PGTRB எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன்லேயும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற இன்ஃபோ எதிர்பார்க்கப்படுது. அதோட ப்ரிப்பரேஷன்ஸில் நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு BEO எக்ஸாம் லாஸ்ட் டைம் நடந்தது. அதில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச UGTRBயில் நடந்தது. ஸோ அதோட டஃப்னஸ் லெவலு, மினிமம் மார்க்ஸ் இவ்வளோ எடுத்தால் தான் நமக்கு மேஜரே கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ என்னென்னா, இது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் இல்லை. இங்கே நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டு கொஸ்டின்ஸு, அதாவது ஆத்தர்ஸு அவங்க எழுதின புக்ஸு. தமிழ் ப்ரிப்பரேஷனில் நம்ம சொல்லியிருப்போம், அதாவது டிஃப்ரெண்ட்டாக நேம்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸ் இருக்கிற ஆத்தர்ஸ் எல்லாம் படித்து வைங்க, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அது டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரி புக்ஸு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். இது ஃபுல்லாகவுமே 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட்டு மூவ் ஆன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலகின் மிகச்சிறிய தவளை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் எஸ் ராமகிருஷ்ணன், சா அகமது அலி, மா நன்னன், உதயசங்கர். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, எஸ் ராமகிருஷ்ணன். ஒன் மோர் நோட் ஹியர், இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு ரிப்பீட்டடாக இருக்கும். 10th புக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸே தான். நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோவை கேட்டு முடிச்சுட்டு ஒரு ஆப்ஷனும் இவங்க எந்த புக்கு எழுதியிருக்காங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆத்தரை கொடுத்துட்டு புக்ஸு கேட்டிருப்போம். ஸோ அது ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் ஒரு ரிப்பீட்டடாக பார்த்தீங்க இல்லை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாலே 10th புக்கில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஆத்தர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கீழ்காண்பனவற்றுள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல் எது? ஆப்ஷன்ஸ் நீலமணி, அன்றாட வாழ்வில் அறிவியல், சுழல் காற்று, காலம். கரெக்ட் ஆப்ஷன் டி, காலம். நெக்ஸ்ட் ஒன். அற்றை திங்கள் அவ்விநிலவில் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பாவண்ணன், திலகவதி, நா முருகேச பாண்டியன், பாரதிதாசன். கரெக்ட் ஆப்ஷன் சி, நா முருகேச பாண்டியன். நெக்ஸ்ட் ஒன். பின்வரும் நூல்களுள் சுரதாவின் படைப்பு எது? ஆப்ஷன்ஸ் தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், மேற்காணும் அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் டி, மேற்காணும் அனைத்தும். நெக்ஸ்ட் ஒன். வேருக்கு நீர் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் நாமக்கல் வே ராமலிங்கம், ராஜம் கிருஷ்ணன், வேணுகோபால், நா முத்துசாமி. கரெக்ட் ஆப்ஷன் பி, ராஜம் கிருஷ்ணன். நெக்ஸ்ட் ஒன். பச்சை நிழலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் மா நன்னன், புவியரசு, உதயசங்கர், கரிகாலன். கரெக்ட் ஆப்ஷன் சி, உதயசங்கர். நெக்ஸ்ட் ஒன். ஆறாம் திணை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் கு சிவராமன், கி ராஜநாராயணன், வாசுகி, கோதண்டன். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, கு சிவராமன். நெக்ஸ்ட் ஒன். அன்றாட வாழ்வில் அறிவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் சிவகாமி, கி ராஜநாராயணன், மார்த்தாண்டன், சா தமிழ்ச்செல்வன். கரெக்ட் ஆப்ஷன் டி, சா தமிழ்ச்செல்வன். நெக்ஸ்ட் ஒன். குட்டி இளவரசன் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் வே ஸ்ரீராம், MP அகிலா, வள்ளிக்கண்ணன், தமிழ்ச்செல்வன். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, வே ஸ்ரீராம். நெக்ஸ்ட் ஒன். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகளின் படைப்பு யாருடையது? ஆப்ஷன்ஸ் சூடாமணி, ரமணி, சுரதா, நீலமணி. கரெக்ட் ஆப்ஷன் டி, நீலமணி. நெக்ஸ்ட் ஒன். கீழ்காண்பனவற்றுள் வே ராமலிங்கத்தின் நூல் எது? ஆப்ஷன்ஸ் என் கதை, சிறந்த கதைகள் 26, மரங்கொத்தி, மேற்காணும் அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் ஏ, என் கதை. நெக்ஸ்ட் ஒன். நாற்காலிக்காரர் என்பது யாருடைய படைப்பு? ஆப்ஷன்ஸ் ஞானசம்பந்தன், புவியரசு, நா முத்துசாமி, ராஜம் கிருஷ்ணன். கரெக்ட் ஆப்ஷன் சி, நா முத்துசாமி. நெக்ஸ்ட் ஒன். கல்மரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் சுரதா, திலகவதி, நா முத்துக்குமார், முத்துசாமி. கரெக்ட் ஆப்ஷன் பி, திலகவதி. நெக்ஸ்ட் ஒன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் மா நன்னன், அகமது அலி, எஸ் ராமகிருஷ்ணன், சேதுமணி மணியன். கரெக்ட் ஆப்ஷன் டி, சேதுமணி மணியன். நெக்ஸ்ட் ஒன். கீழ்காண்பனவற்றுள் கி ராஜநாராயணனின் படைப்பு எது? ஆப்ஷன்ஸ் நாடோடி கதைகள், எண்ணங்கள், தவறின்றி தமிழ் எழுதுவோம், மேற்கட்ட அனைத்தும்.
கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ நாடோடி கதைகள். இதில் எண்ணங்கள் அப்படின்ற புக் இருக்குது இல்லைங்களா, அதை எழுதினவர் பார்த்திங்கன்னா எம்எஸ் உதயமூர்த்தி அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், ஆசிரியரின் டைரி, இதன் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் பாரதிதாசன், எம்பி அகிலா, நீலமணி, சிவகுமார். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி எம்பி அகிலா. நெக்ஸ்ட் ஒன், நாட்டார் கலைகளின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆ க பெருமாள், கா த திருநாவுக்கரசு, சேதுமணி மணியன், தமிழ்ச்செல்வன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆ க பெருமாள் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன், யானை சவாரி என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் மணியன், பாவண்ணன், நா முருகேச பாண்டியன், திலகவதி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி பாவண்ணன். நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் படைப்பு எது? ஆப்ஷன்ஸ் மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள், என் சுவை என்பது, மேற்காணும் அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி மேற்காணும் அனைத்தும். தட் இஸ் அ நோட் இயர். இப்போ பெருஞ்சித்திரனார் அவருடைய படைப்பு அப்படின்னு பார்த்தா நிறைய நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸு கணிச்சாறு அப்படின்ற பகுதியிலேருந்து நிறைய கேட்டிருப்பாங்க இல்லைங்களா. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு அப்படின்றது அவரோட இதழ்கள், நூறாசிரியம், இந்த பாவிய கொத்து, கனிச்சாறு இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஆனால் கேட்காத இவரோட படைப்புகள் பார்த்திங்கன்னா உலகியல் 100, என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள். இதில் 4 ஆப்ஷன்ஸ் தானே கொடுக்க முடியும். அதனால் நான் எக்ஸஸாக இந்த இன்ஃபோவும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஆத்தரோட இன்ஃபோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மறுபடியும் அந்த ஆத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமான கொஸ்டின்ஸில் வந்திருக்குதுன்னு சொன்னால், அவரோட கேட்காத படைப்புகள் இருக்கிற பட்சத்தில் புக்கில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் விடைகளுள் பன்மொழி புலமை கொண்ட புலவர் யார்? ஆப்ஷன்ஸ் ராபி சேதுப்பிள்ளை, கா அப்பாத்துரையார், பா சிங்காரம், சுரதா. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி கா அப்பாத்துரையார். நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் சா அகமது அலி, தமிழ்ச்செல்வன், திலகவதி மானண்ணன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி தமிழ்ச்செல்வன். நெக்ஸ்ட் ஒன், திருக்குறள் நீதி இலக்கியத்தை இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் காத்தா திருநாவுக்கரசு, மெய்யப்பன், வே ஸ்ரீராம், எம்எஸ் உதயமூர்த்தி. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ காத்தா திருநாவுக்கரசு. நெக்ஸ்ட் ஒன், புயலிலே ஒரு தோணி யாருடைய படைப்பு? ஆப்ஷன்ஸ் தாராபாரதி, ரமணி, பா சிங்காரம், கு சிவராமன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி பா சிங்காரம். நெக்ஸ்ட் ஒன், வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாரதிதாசன், பாரதியார், வள்ளிக்கண்ணன், அழவள்ளியப்பா. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி பாரதியார். அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதை வந்து தமிழில் முதல்ல அறிமுகப்படுத்தியது வந்து பாரதியார். நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் ஜெயகாந்தனின் படைப்பு எது? ஆப்ஷன்ஸ் பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், புதிய வார்ப்புகள், மேற்கண்ட அனைத்தும். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அண்ட் ஒன் மோர் நோட் ஹியர், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஜெயகாந்தனை பற்றி நிறைய இந்த தமிழ் எலிஜிபிலிட்டின்னு வரும்போது ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. பேஜ் நம்பர் 206 பார்த்தீங்கன்னா 10th புக்கில் உங்களுக்கு வந்து ஈன்ற முத்துக்களில் சில அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அவரோட படைப்புகள் பார்த்திங்கன்னா குருபீடம், யுகசந்தி, உருப்பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள், பிரளயம், கைவிலங்கு, ரிஷிமூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு, பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை புக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான் ஒரு முறை ரீட் அவுட் பண்ணேன். ஸோ புக்கு இருக்கிறவங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வழக்கமாக தமிழுக்குன்னு சொல்லி ஒரு நோட் போட்டு எல்லாமே வந்து குறிப்பு எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா, அதிலே வந்து நோட் பண்ணுங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.